எல்லாருக்கும் வணக்கம். சிவாவும், ராமுவும் நெருங்கிய நண்பர்கள் தான். 2 பேருமே விவசாயம் தான் செஞ்சுட்ருக்காங்க. சிவா வந்து பார்த்திங்கன்னா, காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு, வயல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, மீதி இருக்கிற நேரத்தில குடும்பத்தோடையும், குழந்தைகளோடையும் வந்து நேரத்த செலவிடுவாரு. அவர் எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா, எந்த பரபரப்பும் இல்லாம நிதானமா செய்வாரு. இதுவே வந்து ராமு பார்த்திங்கன்னா, லேட்டா எந்திரிப்பாரு. வெயில் நேரத்தில போய் வயல்ல வேலை செய்வாரு. அந்த வேலையும் பார்த்திங்கன்னா, நிதானமா செய்ய மாட்டாரு. அடுத்தடுத்து வேலைய செய்யணுமேன்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்போட தான் ஓடிட்டுருப்பாரு. இது மாரி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் ஊர்ல வந்து பயங்கர மழை, வெள்ளம் வருது. சிவா வந்து எப்பவுமே சீக்கிரமா எழுந்து வயல் வேலைய முடிச்சுறதுனால, அன்னைக்கு அவருடைய அறுவடைய வந்து சீக்கிரம் முடிச்சிடுறாரு. இவர் ராமு வந்து லேட்டா எழுறதுனால, அவருடைய அறுவடை பார்த்தேன்னா நடக்கவே இல்ல. அதனால பயிர் எல்லாமே நாசமா போயிடுது. அந்த ஒரு இடத்துல தான் வந்து அப்ப யோசிக்கிறாரு. நாம வந்து இந்த இடத்துல இந்த ஒரு பழக்கத்த நம்ம மாத்தியிருந்தா, இன்னைக்கு இவ்ளோ பெரிய இழப்பு நமக்கு வந்திருக்காதே! அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு வந்து நம்ம இந்த விஷயத்த மாத்திக்கணும். இது நம்மகிட்ட இந்த குறைய சரி செஞ்சுக்கிட்டா நம்மளால சாதிக்க முடியும். பெரிய இழப்ப தடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, முடிஞ்ச அளவுக்கு அத கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாத்த முயற்சி செய்யுங்க. இவங்க 2 பேர்கிட்ட இருக்கிற ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா, காலையில எந்திரிக்கிறது. அவங்க சரியான நேரத்தில எந்திரிச்சு, சரியான நேரத்தில எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்கன்னா, எந்த ஒரு பரபரப்பும் இருக்காது. நம்மளுக்கு டென்ஷனும் இருக்காது. அந்த மாரி நம்மளுக்கும் வந்து ஏதாவது வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு மாத்திக்க வேண்டிய விஷயம் இருக்கும். அத நீங்க மாத்தி சரி செஞ்சுக்கிட்டாவே, வாழ்க்கையில பாதி டென்ஷன் இருக்காது.